Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து என்னோட இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2.5 years பேக் போட்ட வீடியோ தான் நான் வந்து ரீஅப்லோட் மாதிரி தான் கொடுக்குறேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து இமேஜஸ் எதுவும் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் அந்த எங்கிட்ட இருந்த தோடு இப்போது ஃபோனில் மொபைலில் இருந்த எல்லா இமேஜையுமே வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த இமேஜ் இல்லை அப்படிங்கிறத தோடுகளை மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன். மேக்ஸிமம் இமேஜஸ் வச்சுருந்தேன், அதெல்லாமே இது பண்ணிட்டேன். 1-2 தோடு வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஒரு சில தோடு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில தோடு இந்த வீடியோவில் இல்லாதது வந்து இமேஜில் வந்து கொடுத்துருப்பேன். இந்த தோடெல்லாம் வந்து வாங்கி இங்கே ஒமான் வந்த புதுசில் வாங்கினதுங்க. அப்போ கோல்டு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. இந்த ஜிமிக்கு வந்து 1.25 பவுண்டு கொச்சின் ஜுவல்லரியில் வாங்கினது. அண்ட் இந்த ரூபி ஸ்டட் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. இது கீழே ஒரு ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பூ டிசைனு. இது பெண்டன்ட்டோடவே வந்திருந்தது. பட் நான் பெண்டன்ட் இல்லாமல் ஸ்டட்டு மட்டும் வாங்கினேன். பட் ரூபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த சார்ஜ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆசைக்காக இந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். இது நல்லா யூனிக்காக இருக்கும். போட்டாலும் நல்லா காது நரைச்சி எடுப்பாக தெரியும் இந்த ஸ்டட்டு. அதில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுனுக்கு மேலேயே வரும் இந்த கோல்டு வெயிட் மட்டுமே. அது இல்லாமல் நமக்கு ஸ்டோன் சார்ஜும் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது மலபார் கோல்டில் வாங்கினது தான். அண்ட் இந்த ஜிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழே 2 லேயர் தொங்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், போட்டோம்னா நல்லாயிருக்கும். டெய்லி வியர்க்குமே வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, எந்த டேமேஜுமே ஆகலை. இந்த ஸ்டட்டெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் கூட வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே நான் வச்சுருக்க தோடு எல்லாமே வந்து ஒமானில் வாங்கினது தாங்க. இது எல்லாமே வந்து மலபார் கோல்டில் வாங்கினது. இது வந்து ஜிமிக்கி எல்லாமே ஒரே டைப்பில் இருக்கும். மேலே உள்ள இந்த டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒன்று வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குங்க. இந்த தோடு பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் இருக்கும். கீழே ஜிமிக்கியில் வந்து அந்த முத்து தொங்குற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து ஜிமிக்கியெல்லாம் சேம் டைப் தான், பட் மேலே உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான், 1/2 பவுன் கிட்ட வரும். ஒமானில் வாங்குகிற தோடு எல்லாமே பார்த்திங்கன்னா பார்வை கம்மியாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருந்தாலும் பார்வையாக செய்வாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இது எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய ஸ்டட்டுக தான். ஸோ இது ரொம்ப வந்து நம்ம ஷோவாக காட்டுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப பழைய தோடுக இது எல்லாமே. இந்த ஜிமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு டிசைனுங்க. இது வந்து கேரட்டே 916 கிடையாது. அந்த ஜிமிக்கி நான் வாங்கினப்போ அப்போ தெரியாது, 916 பற்றி எனக்கு தெரியாது. அண்ட் இது வந்து தங்கமயிலில் வாங்கினது. ரொம்ப லைட் வெயிட்டு, 1 பவுண்ட் தான். பட் ஆனால் நல்லா இருக்கும். போட்டால் வந்து காதில் வெயிட்டும் தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி நம்ம போட்டுட்டு போய்க்கலாம். இனி எல்லாமே இது இமேஜில் நீங்கள் பாருங்கள். எல்லாமே நான் மேக்ஸிமம் கிளாரிட்டியாக வந்து இமேஜ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தோடுமே வந்து அந்த வீடியோவில் பார்க்க முடியாத தோடு எல்லாமே வந்து இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த டிசைனை நம்ம காமிச்சும் கூட இது பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸுங்க. இது வந்து அப்டேட்டடு வேர்ஷன்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோவுக்கு அப்புறமா ஒரு 2-2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்கின தோடு எல்லாமே வந்து இதில் இமேஜில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறமா ஒமானில் கோல்டு வாங்குறத விட இந்தியாவில் கோல்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்தியாவுக்கும் ஒமானுக்கும் இப்போ ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இந்தியாவில் கம்மியாக இருக்குது. இது வந்து காஸ்மால செட்டோடு வாங்கினதுங்க. இந்த தோடு ஜிமிக்கி வந்து காஸ்மால செட்டு. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினது. பட் தோடு மட்டும் இந்தியாவில் பேர் பண்ணி வாங்கினது. இந்த ஸ்டட் வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி டைமில் வந்து வாங்கின ஸ்டட்டு. ஒரு சிம்பிளான ஒரு டிசைனு. இதுவுமே ஓல்டு டிசைனுங்க. இது 22 கேரட்டு, 916 கிடையாது. இது எல்லாமே வந்து இட்டாலி டிசைனு. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 3 கிராம் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye.